அரங்கம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக ஆஸ்துமா, சைனோசிட்டிஸ், மைக்ரேன் தலைவலி, அதே மாதிரி முழங்காலில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, இது சார்ந்த பிரச்சனைகளுக்கு அக்குபஞ்சர்ல என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு, இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் அக்கு பொட்டிக்ல இருந்து ப்ரொஃபசர் டாக்டர் முத்துக்குமார் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும் போது, ஆஸ்துமாங்கிறது ஒரு நாள்பட்ட விஷயமா இருக்கும். பஃப் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு நைட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த விஷயம் எப்படி தொடங்குது டாக்டர்? இல்லைங்கம்மா, இப்போ நான் பேசிக்கலி எம்பிபிஎஸ் டாக்டர். ஓகே. இப்போ எங்களுடைய பாடத்துலேயோ மிச்ச பாடங்கள்லையோ ஆஸ்துமா அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த மூச்சு குழாய் இருக்குல்லங்கப்பா, நுரையீரலில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் பிராங்கஸ்னு பேர். அதில் அலர்ஜி ஆகி இப்போ இப்படி ஒரு ஓட்டை இருக்குது. சரி. அலர்ஜி ஆகணுன்னு இந்த இடம்லாம் வீங்குது. அப்போ சுற்றி வீங்கினோடனே இந்த ஓட்டை சின்னதாகிடும். அப்போ நீங்கள் வாயை ஃபூனை ஊதுனா ஊதிடலாம். ஆனால் இன்னும் கூச்சி ஊதுனீங்கன்னா விசில் சத்தம் கேட்கும். ஓகே. இந்த ஆஸ்மாவில் கீச்சுன்னு சவுண்டு கேட்குது இல்லை, அதுதான். ஏன்னா குழாய் நேராகிறதுனால மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு கஷ்டப்படும். இதுதான் ஆஸ்மான்றது. மிச்ச வைத்திய முறைகளில் நாங்கள் ஒரு மருந்தோ மாத்திரையோ இல்லை ஒரு பஃபோ கொடுக்கறதுனால இந்த குழாயை திறக்கிறோம், பிராங்கோ டைலேட்டர்ஸ். ஓகே. அப்போ இந்த அடப்பு இருக்கிற இடத்த தாண்டி பெருசான உடனே மூச்சு ஜாலியாக வந்துடுதுன்னு சொல்கிறோம். இதுதான். ஆனால் இது உபசாந்தி தானே ஒழிய முழுமையான வைத்தியம் கிடையாது. இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னாங்கம்மா, ஒரு ஊசி ஒன்று இருக்கும், அதில் ½ cc நான் போட்டேன்னா 2 நிமிஷத்தில் கண்ணு முன்னாடி அந்த ஆஸ்மா பேஷண்ட் நல்லாயிருவாங்க. அந்த இழப்பு அப்படியே நின்றோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு வரவங்க நின்றோம். ஆனால் அது செய்ய முடிஞ்சதுனால அது வராமல் திருப்பி வராமல் தடுக்க முடியாது. அப்போ உபசாந்தியை எத்தனை வருஷம் அவங்க பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. இந்த கேள்வி எல்லாத்துலேயும் உண்டு. அதனால தான் நீங்கள் ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சோ தெரியாமலோ நாள்பட்ட வியாதின்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் இந்த ஆஸ்மாவில் பார்த்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாப்பா, எங்கள் அலோபதியில் நாங்கள் இந்த பாடத்தில் எழுதும்போது ஆஸ்துமா அப்படி போட்டால் முதல் எழுத்து என்ன எழுதணும்னா ஏர்லி மார்னிங் அட்டாக் அப்படின்னு எழுதணும். ஓவராக எழுதிட்டே வரும். அதில் சைன்ஸ் அண்ட் சிம்டம், அதுக்கு தான் மார்க். ஏர்லி மார்னிங் அட்டாக். அப்போ நான் படிக்கிறப்பல என் ப்ரொஃபஸரை கேட்பேன், சார் என்ன சார் இது ஆஸ்மான்றது வியாதி, அது என்ன வாட்சை பார்த்துக்கிட்டா வருது, சரி ஏர்லி மார்னிங் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் எதுவுமே சொல்லமா. பட் அக்குபஞ்சரில் என்ன அழகாக சொல்கிறான் பாருங்கள், இந்த உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடையும் குடிக்கிற தண்ணியையும் சத்தாக மாற்றி வெளியே தள்ளுறதுக்கு 12 உறுப்புகள் தான் வேலை செய்யுது. சரி. அந்த 12 உறுப்புகளில் எல்லாத்துலேயுமே 2 மணி நேரத்துக்கு இந்த நாங்கள் சொல்கிற சீன்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அளவுக்கு அதிகமாக ஓடும். அது கரெக்டாக ராத்திரி 3 மணி டு 5 மணியில் நுரையீரலில் அளவுக்கு அதிகமாக ஓடும். இந்த ஆஸ்மாக்காரங்களுக்கு வீசு வந்து அந்த நுரையீரல் நொந்து போயிருக்கும். சரி. அப்போ நுரத்தள்ளி நம்மளோட அப்போ போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா டபக்குகளை படுத்துரும். இப்போ நுரத்தள்ளி போயிருக்கிற உடனே இந்த சீ போன உடனே அந்த 3 மணி டு 5 மணி அது ஓவராக வேலை செய்யும். அப்போ அதில் திணறல் மூச்சு தேங்குறது அதுன்றாங்க. இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள். அப்போ எங்களுக்கு ஆரம்பமே இதை படிக்கும் போதே ஆசையாக இருக்கும், சரி என்னடா அழகாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆஸ்மாவில் பார்த்தீங்கன்னா 4 வகை சொல்கிறாங்க. சரி. ஒரு வகை ஆஸ்மா பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, கையில் ஒரு கிண்ணது 20 ஜார் வச்சுருப்பாங்க. அவங்க இருமி அதை தூக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருமல் வந்துக்கிட்டே இருக்கும், மூச்சு விட முடியாது, கஷ்டப்படுவாங்க. ஒரே ஒரு அரிசி மாதிரி ஒன்று டப்புன்னு வெளியே விழுகும். ஓகே. உடனே ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ இது இப்படி பல வகைகள் இருந்தால் கூட சரி எல்லாத்துக்கும் அந்த பிராங்கோடைலேட்டர் தான். பட் எங்கே வைத்தியம் பாருங்கப்பா, மனுஷனை ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டை 2ஆக பிரிக்குது. ஒன்று நார்மல் ஹெல்த்தாக இருப்பாங்க, சரி, ஒருத்தங்க பூஞ்சியாக இருப்பாங்க. இந்த நார்மல் ஹெல்த்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 2 விஷயம் நான் சொல்கிறது. ஒன்று ஓவராக சளி துப்புறது, அது ஒரு வகை. சரி. சளியே வராது, ஒரே ஒரு ப்ளக்கு மட்டும் வெளியே விழுது நல்லாகும், அது ஒரு வகை. இந்த பூஞ்சியாக உட்காந்துருக்கான்னு சொல்கிறோம்ல, அவன் இதில் பார்த்தீங்கன்னா அவன் ஆஸ்மாட்டிக் வீஸ் இருக்கோ இல்லையோ சும்மாவே நடந்தால் இழைக்கும் அவனுக்கு. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா கருப்பாகி கை காலெலாம் அந்த எலும்புகளுக்கு பலம் இல்லாமல் இருப்பாங்க. இப்படி மொத்தம் 4 வகையான வியாதியை சொல்கிறாங்க. ஒவ்வொரு வியாதிக்குமே புள்ளிகள் வேறு. இப்போ நாங்கள் அதை தூண்டுறதுனால இந்த வியாதியை முற்றுமுடிய எடுத்துடலாம். இந்த வைத்தியம் எப்படின்னா, அது எத்தனை வயதானாலும் சரி, 3 வயதுக்கு மேற்பட்ட எந்த குழந்தைக்கும் பண்ணலாம், 65-70 வயசில் வரைக்கும் கூட பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை.
இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் வந்த உடனே வைத்தியத்துக்கு வந்த உடனே மாத்திரை நிப்பாட்டுக்க நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா நீங்கள் எப்போ பஃப் அடிப்பீங்க, மாத்திரை நீங்கள் வியாதி வந்தால் தானே பஃப் அடிப்பீங்க. எங்கள் வைத்தியத்தில் அந்த இழப்பு குறைய 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 ஏன் பஃப் அடிக்க போகிறாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துருவாங்க. அதில் இது ஒரு முற்றுமுடிய இந்த வைத்திய முறை இந்த இதில் பண்ணலாம். அதில் சரி சிறப்பு. இது சார்ந்து நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? சரி, யாருக்கா கேட்குறீங்க? பையனுக்காக? என்ன வயதாகுது பையனுக்கு? பையனுக்கு 9 வயதாகுது. சரி, உங்க கேள்வியை கேட்கலாமா? புரியலமா? டிவி வால்யூம் குறைச்சிருங்க. வீசிங் ப்ராப்ளம் இருக்கா? ஓகே. ஆமாம், இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. இதில் நான் சொன்னதில் இந்த 4 வகையில் எந்த வகைன்றதை உங்கள் பழகையை பார்த்தாங்கன்னா நேராக பார்த்தா சொல்லிடலாம். அதுக்கு வைத்தியம் எப்படின்னாமா, தினமும் அரை மணி நேரம் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் உள்ள ஒரு அக்குபஞ்சர் மருத்துவமனைக்கு போங்க. அவர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அக்குபஞ்சராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர். அவர்கிட்ட போனீங்கன்னா அரை மணி நேரம் வைத்தியம் அப்படியே 30 நாள் பண்ணாங்கன்னா உங்கள் பையனோட அந்த இழப்பு வேகம் குறையும். 60 நாள் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் வராது. அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க இப்படி வந்துருச்சேன்னு. இதுக்கு ஒரு வைத்தியம் இல்லாதனால தான் 9 வயது வரைக்கும் உங்கள் பையன் கஷ்டப்படுறாரு. முழுமையாக 2 மாதத்துலேருந்து 3 மாதத்தில் முழுமையான குணம். ஏன்னா அரை மணி நேரம் வைத்தியம், மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாதுங்க. டெஸ்ட் எதுவும் எடுக்கின்ற அவசியம் இல்லை. போங்க, அங்கே உள்ள டாக்டருங்க பார்த்து செய்வாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ இந்த ஆஸ்துமா பற்றி பேசும்போது அக்குபஞ்சரில் நீங்கள் எவ்வளோ காலம் வந்து இதுக்கான சிகிச்சை வந்து எடுக்க வேண்டியது? இப்போ எல்லா வைத்தியமும் அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு. சரி. நீங்கள் காலைல வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சில இடங்களில், முக்கியமான இடங்களில் ஊசி குத்தி படுக்க வச்சுருவோம். அது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டைக்குழின்னு சொல்கிறோம்ல, அதில் உள்பக்கம் அதில் ஒரு ஊசி இது. ஓ. அதே மாதிரி கையில் இந்த இடத்துல ஊசி. சரி. இந்த 2 ஊசிகளும் போடும்போது இதுக்கு பேர் CV22 பேர். சரி. இதுக்கு பேர் SI6 பேர். இந்த 2 போட்டிங்கனால கண்ணு முன்னாடி பார்க்கலாண்டா அப்படியே குறையும். ஓ. அந்த வீதிங் அவ்வளோ அளவு குறையும் அது. ஏன்னா நான் முதல்ல இதெல்லாம் என் ப்ரொஃபஸர் சொல்லி தரும்போது சிங்கப்பூரில் நான் படித்தப்போ நான் நம்பவே இல்லை. இது எப்படி சார் இன்னும் சாதாரணமாக சொல்கிறீங்க, கேட்குறதுக்கே எரிச்சலாக இருக்கும். நாங்கள் அலோபதியில் கஷ்டப்பட்டு R&Dயில் எத்தனையோ டெஸ்ட் பண்ணி நாங்கள் மருந்து மாத்திரை இவங்க கூட ஊற்றி எடுத்தீங்க ஊற்று நல்லா போனால் எப்படி இருக்கும்? நான் நம்பவே இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பேஷண்ட்டை வர அவர் சொன்ன பாயிண்ட்டை போட்டு கண்ணு முன்னாடி ரிசல்ட்டு பார்க்கணும். சரி. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கும். அப்போ டெய்லி அரை மணி நேரம் சொல்லி மொத்தம் 30 நாள். இந்த 30 நாளில் சண்டே நீங்கள் வர வேண்டியதில்லை. இடையில ஒரு 3 நாள் பிரேக் ஆனால் தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா யாரும் நூல் பிடிச்ச மாதிரி வர முடியாது. அதனால் 30 நாள் போட்டிங்கன்னா இந்த வேகம் குறையும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வருதுன்னா அது அப்படியே 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை வர மாதிரி இருக்கும். ஒரு தடவை வந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னா அடுத்து 1/4 மணி நேரம் தான் இருக்கும், அப்படி குறையும். அதுக்கப்புறம் 30 நாள் போட்டிங்கன்னா முழுமையாக வைத்தியமே ஒன்று வேணாம், ஆஸ்மா வாழ்க்கை முழுக்க வராது. சில வழிமுறை சொல்லிக் கொடுப்போம், அது பண்ணிங்கன்னா ஒன்றா வராது கண்டிப்பாக. சரி. அதே மாதிரி ஆஸ்துமாவை தொடர்ந்து இந்த வீசிங் ப்ராப்ளம், இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கும் சில பேருக்கு. ஒரு சின்ன டஸ்ட் கூட அவங்களால இது பண்ண முடியும் இல்லைங்கம்மா. அந்த டஸ்ட் அலர்ஜின்றது ஒரு காமன் டேர்ம். சரி. இப்போ காற்று அடிக்கிறது நம்ம எல்லாருக்குமே படுது, நம்ம உடம்புல உணர்றோம். ஆனால் டஸ்ட் அலர்ஜின்னு பாருங்க, 10 பேரில் ஒருத்தருக்கு தான் டஸ்ட் அலர்ஜி இருக்கும். இப்போ உங்களுக்குலாம் எனக்கு இல்லை. அப்போ அது வந்து காமன் கிடையாது. அங்கே ஒரு குறைபாடு இருக்கு, ஒரு கோளாறு இருக்குது. அந்த கோளாறு என்னன்னு பார்த்து அதை நாங்கள் எடுத்துருவோம். இப்போ நாங்கள் என்னத்துக்கு முன்னாடி சொல்ல பாருங்க, கருப்பாக இருப்பாங்க, கை காலில், அவங்களுக்கு தான் இந்த டஸ்ட் அலர்ஜி உடனடியாக பிரச்சனையாகும். சரி. அது எல்லாருக்கும் இல்லை, அது ஒரு வியாதி. அந்த வியாதினால ஆஸ்மா வருது. ஆஸ்மான்றது காசில் எஃபெக்ட். சரி. காசு வந்து வேற. அப்போ நோய் நாடி, நோய் முதல் நாடி தான். அப்போ நீங்கள் நோய் நாடி பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த எஃபெக்டை நீங்கள் வராமல் பார்த்துக்க முடியும். இல்லைன்னா வரதானப்பா செய்யும். நான் சொல்கிறது வந்து அந்த நோய் நாடி தான். அந்த காரணம் என்ன, அந்த காரணத்தை நான் நல்லாக்கிறதா எங்கள் அக்குபஞ்சர் வைத்தியம் பண்ணேன். அதெல்லாம் பழையபடி வராதுன்னு சொல்கிறேன். சரி. இந்த ஆஸ்துமா, சளி இதை பற்றி பேசலாம். இந்த சைனோசிட்டிஸ் கண்டிஷன் ஒன்று, இந்த சைனசைட்டிஸ்ன்றதுக்குப்பா என்ன கேட்டால் மிஸ் அண்டர்ஸ்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நிறைய டாக்டரை போங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நேசல் செப்டம்னு ஒன்று இருக்கும், அது டீவியேட் ஆகிருக்கு, அதனால தான் உங்களுக்கு சைனஸ் சர்ஜரி பண்ணணும். சரி, சர்ஜரி பண்ணுறோம், கரெக்ட் பண்ணுறோம். கரெக்ட் பண்ண எத்தனை பேருக்கு நல்லாகுது? ஆமாம். சரி, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சளிக்கு வந்து கட்டிக்கிட்டே இருக்குது, அதை பஞ்சர் பண்ணி எடுத்துருவோம் சொல்லி பஞ்சர் பண்ணுவாங்க. அதை அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு நல்லாகுது? கரெக்ட். அப்போ இதுக்கு இந்த கேள்விக்கு ஒரு விடைக்கு இந்த ஒரு கேள்விக்கு விடையே கிடையாது. இப்போ எங்கள் இதில் வந்துங்கப்பா நாங்கள் சொல்கிறோம்ல, இந்த இது எல்லாமே நீங்கள் சொன்ன அலர்ஜினால் வர்றது.
ஓ நம்ம உடம்புல குறிப்பாக பார்த்தீங்கன்னா காமன் கோல்டை நாங்கள் ஒத்துக்கிறோம் அலோபதியில், சரி ஹீட்டை ஒத்துக்க மாட்டோம். ஓகே யாராவது டாக்டர் உங்களுக்கு ஹீட்டு சொல்லுறாங்க, ஆமா ஹீட்னால காமன் கோல்டை ஒத்துக்கிறோம் குறையுதா அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் கொடுத்துருக்கோம். ஹீட்டை ஒத்துக்க மாட்டோம். நான் யாரையும் குறை சொல்லல, உள்ளது சொல்கிறேன். சரி அந்த ஹீட்டு வந்து நம்ம உடம்புல என்னென்ன பண்ணுதுன்றதுல ஒன்று தான் இந்த சைனசைட்டிஸ். ஓகே இந்த சைனசைட்டிஸ் இந்த இடத்துல ஏன் வருது, இந்த இடத்த சுற்றி ஏன் வருதுன்னா ஹார்ட் ஏர் எப்பயுமே டென்ஸ் டு மூவ் அப், ஓகே மேலே தான் போகும். எது வரைக்கும் போனால் தலை வரைக்கும் தான் தலை போகும். வரைக்கும் தான் அதுக்கு மேலே இடம் இல்லை. அதனால இந்த ஏரியாவை சுற்றி அதனுடைய பாதிப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஓகே ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ப்ளீஸ். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. பேர் வந்து பிச்சம்மாள், எந்த ஊர்ல இருந்துமா? தூத்துக்குடி. சரி, யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்கு. பையனோட வயது என்ன? பையனுக்கு வயசு 36. 36. உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. பையனுக்கு கிட்னில கல்லடப்பு 4 சென்டிமீட்டர் இருக்கு. சரிங்கம்மா. அதான் எப்படி என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. ஏம்மா, கிட்னியில் 4 சென்டிமீட்டர் இருந்தால் நான் பேசிக்கலி ஒரு அலோபதி டாக்டர். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அலோபதி வைத்தியத்தை பண்ணிக்கிறது சேஃபு. ஏன்னா 4 சென்டிமீட்டர்ன்றது கிட்டத்தட்ட பெருசுங்கம்மா. அவ்வளோ 4 mm. 4 mmனா பரவாயில்லைங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக சில நம்ம சிட்ரால்கான்னு ஒரு இது இருக்கும், மருந்து, தண்ணி மருந்து இருக்கும், அதை குடிக்கலாம். அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா வரும். நீங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இந்த பால் சம்மந்தப்பட்டது, கால்சியம் உள்ளது எதுவுமே சேர்க்கக்கூடாது. அது சேர்த்திங்கன்னா அந்த கல் பெருசாகும். பட் வலி இருந்தால் போங்க, அப்படி இல்லைன்னா இப்போல்லாம் வந்து சர்ஜிக்கலாக ரொம்ப ஈஸியாக வந்துருச்சுமா. அதை ஒரு சின்ன வயரை உள்ளே விட்டு அதை நொறுக்கிடுறாங்க. அதில் நீங்கள் பயப்பட வேண்டியதோ பெருசாலாம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டார்னா பக்கத்தில் உள்ள நீங்கள் அலோபதி டாக்டரை பாருங்கள். இதுக்கு நீங்கள் அக்குபஞ்சர் பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அக்குபஞ்சர் நாங்கள் 30 நாள் வர சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் அலோபதியில் போனீங்கன்னா ஒரே நாள் தான் வைத்தியம், முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ராஜலட்சுமி பேசுறேன். எந்த ஊர்ல இருந்துமா? சித்திரைக்குண்டில. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பொண்ணு சாந்தி. பொண்ணோட வயது என்னமா? அவளுக்கு ஒரு 10 வயசு இருக்கு. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. என்னங்க, என் பொண்ணு காலைல தூங்கி எஞ்சது வந்து ஒரு 30-40 தும்மலா தும்புறா. அவ தூங்கி எஞ்சுமே கேட்டதுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குங்க. இல்லைங்கம்மா, அதுதான் இப்போ அம்மா டஸ்ட் அலர்ஜி பற்றி கேட்டாங்கல்ல, அதுதான்மா. அது வேறு ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த மூக்கினோட உள்பக்கம் இருக்குல்லங்கம்மா, அது எல்லாமே இழந்து இருக்கும். இந்த மூக்கில் இருந்து நுரையீரல் வரைக்கும் இழந்து இருக்கும். அந்த இழந்து இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அடைப்பு இருந்தால் உடனே தும்மல் வர்றது சாமி நமக்கு கொடுத்துருக்கு. இந்த தும்மல்ன்றது ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம். ஏன்னா நம்மளை ஏதாவது அடைச்சிருக்குன்னா அந்த தும்மல் பண்ணால் டப்புன்னு அடைப்பு போயிடும். அதுக்கு தான் சாமி படைச்சிருக்கு. ஆனால் உங்கள் பொண்ணுக்கு அந்த அலர்ஜினால் அங்கங்கே லேசாக ஒரு பொட்டு தண்ணியோ மாதிரியோ ஒரு வீக்கமோ தெரியும். இந்த மூளைக்கு அது வந்து இதனாலன்னு தெரியாது, ஏதோ அடைச்சிருக்குன்னு நினச்சி தும்மிக்கிட்டே இருக்கும். ஆனால் எத்தனை தும்மல் தும்மினாலும் அந்த இது போகாது. இதனால தான் உங்கள் பொண்ணு எந்திரிச்சோடனே தும்மிக்கிட்டே இருக்கிறது. இது அக்குபஞ்சர் வைத்திய முறையிலமா முற்றும் முடிய நல்லாயிரும். டெய்லி 1/2 மணி நேரம் வைத்தியம் பண்ணுங்கள். 30 நாளில் முதல் எஃபெக்ட் தெரியும். 60 நாளோட வைத்தியம் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள். ஆனால் இடையிலமா கத்திரிக்காய், தக்காளி, நல்லெண்ணெய், முட்டை, வெண்டைக்காய், முருங்கைக்காய், மீன் கருவாடு கூடிய மட்டும் சேர்க்காதீங்க. முழு வயிற்றுக்கு சாப்பிடாதீங்க. நான் சொன்ன இந்த ஐட்டங்கள் எல்லாமே கரப்பான ஐட்டம், உடம்புல அலர்ஜி உண்டாக்கும். அது குறிப்பாக மூச்சு குழாயில் அலர்ஜி ரொம்ப காமனது. அதில் இதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கம்மா. பயப்பட வேண்டியதில்லை. அக்குபஞ்சரில் இதுக்கு முழுமையான தீர்வு உண்டு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? நாங்க ஈரோடு சித்ரால. ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது என்ன? வயது 50ங்க. 50. உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சார் வணக்கம். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு முதுகுல கொழுப்பு கட்டி கொஞ்சம் பெருசா இருக்குங்க சார். சரிங்கம்மா. அதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம்? இல்லைங்கம்மா, கொழுப்பு கட்டின்ற ஒரு விஷயத்தில் வந்துங்கம்மா 2-3 இருக்குது. எப்படின்னா, லைப்போமான்றது வெறும் கொழுப்பு கட்டி தான். அதை நீங்கள் தயவு செஞ்சு ஒன்றுமே பண்ணாதீங்க. என்ன கேட்டால் அதுக்கு மேலே அது வெட்டினா எடுத்துடலாம். இன்னொன்று ஃபைப்ரோமான்னு ஒன்று இருக்குது. அந்த கொழுப்பு கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் விட்டுறது என்னை பொறுத்த மட்டும் சேஃப். வைத்தியமே பண்ணாமல் நாங்கள் இந்த அக்குபஞ்சரில் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அந்த கொழுப்பு கட்டி ரொம்ப நாளாகுது குறையிறதுக்கு. பேஷண்ட்டுக்கும் திருப்தி இருக்காது, எங்களுக்கும் திருப்தி இருக்காது. அது உங்களை உடம்புல ஒன்றுமே பண்ணாது. படுக்கும்போது மட்டும் அதில் சில தொந்தரவு இருக்கும்.
துணி துவைச்சி துவட்டும் போது மட்டும் அதில் படும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் தயவு செய்து லைப்போமாவை அப்படியே விட்டுருங்க. அது ஒன்றும் பண்ணாது, ஆபத்தையும் கிடையாது, அது புத்துநோயாக வளராது. ஸோ எந்த பயமும் வேண்டாம், உங்களுக்கு நிம்மதியாக இருந்துட்டு போங்க. அது சரி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர்? துரைசாமி. எந்த ஊர்லேருந்து? ஈரோடு. சரி சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். துரைசாமி. உங்கள் வயது சொல்லுங்க. எனக்காக சரி சரி, நீங்கள் டிவி பார்க்காதீங்க சார், ஃபோனில் பேசுங்க. உங்கள் வயது என்ன? வயது 59 மேடம். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் மேடம். நான் சார் சொல்லுங்க சார். சார் நான் ஆன்ஜியோ பண்ணிருக்கேன் சார். என்னங்க சார்? ஆன்ஜியோ பண்ணிருக்கீங்க? ஆன்ஜியோ பண்ணிருக்கேன் சார். சரி. 2.5 வருஷம் ஆச்சுங்க சார். நான் வாக்கிங் போகும்போது நெஞ்சத்துல இது இழப்பு அதிகமா வருதுங்க சார். சரிங்க சார். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நடந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது சார். இல்லைங்க சார், இழப்புக்கு 2 காரணம் சார். ஒன்று நுரையீரலில் உள்ள பிரச்சனை, ஒன்று ஹார்ட்டில் உள்ள பிரச்சனை. நீங்கள் தயவு செஞ்சு ஏற்கனவே ஆன்ஜியோ பண்ணதுனால உங்களுக்கு ஹார்ட்டில் உள்ள பிரச்சனைக்கு காரணங்கள் இருக்கலாம். காரணம் ஆன்ஜியோன்றது என்ன அப்படின்னா ஒரு ரத்த குழாயை திறக்கிறது தான். இது ஒன்றும் சர்ஜரி இல்லை நீங்கள் பைபாஸ் பண்ணி போகிறதுக்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய கார்டியாக் டாக்டரை பார்த்து, கார்டியாலஜிஸ்ட்டை, ஒரு இசிஜியும் எக்கோகார்டியோகிராமும் எடுங்க. எடுத்திங்கன்னா உங்களுடைய உள்ளது அப்படியே சொல்லிடுறது. அதை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு வைத்தியம் பண்ணலாமா இல்லாமல் இன்னும் பார்த்துக்கலாம். அது இல்லைன்னா மட்டும் உங்களுடைய நுரையீரலில் பாதிப்பு இருக்குது. ஏன்னா 59 வயது சொல்கிறீங்க, 59 வயதில் நுரையீரலில் பாதிப்பு இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் உடம்பு எப்படி இருக்கீங்கன்னு தெரில, கனதியாக இருந்தீங்கன்னா அதனால் கூட நடக்கிறதுல இழப்பு வரலாம். அதை இதுதான் காணானா கருப்டின்னு யோசிக்காதீங்க. இப்படி பல காரணங்கள் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது கார்டியாக் பேஷண்டாக்கனால உடனடியாக இசிஜி எடுங்க, எக்கோ எடுங்க, உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். அதில் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருந்தது தானே, பிரச்சனை இல்லை. நீங்கள் பாக்கியே ரிலாக்ஸாக பண்ணிக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலர். லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்துமா? சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு. உங்கள் வயது? 55. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கால் வலி இருக்கா? ஆமாங்க. முழங்காலில் வலி இருக்காமா? முழங்கால். நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதேம்மா. கால்ல நரம்பு சுருண்டு இருக்கு. பச்சை கலர்ல நரம்பு சுருண்டு இருக்காமா? ஆமா, இது காலில் உள்ள வலி கிடையாதுமா, எலும்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த ரத்த குழாய் காலில் இருக்குல்ல, இப்போ நம்ம மேலே இப்போ நமக்கு ஹார்ட் அமுக்கின உடனே ரத்தம் கீழே போயிடும். இப்போ கீழே உள்ளது எப்படி மேலே வரும்? கீழே ஹார்ட் ஒன்றும் இல்லையா அமுக்கிறதுக்கு. அப்போ அது ரொம்ப கஷ்டப்படணும்ல. இது மாற்றுறதுக்காக சாமி என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ரத்த குழாய்க்குள்ளே இங்கேருந்து கீழேருந்து மேலே வர ரத்த குழாய்க்குள்ளே ஒரு வால்வு வச்சுருக்காது. சரி. அது இப்படி மேலே தான் தூக்கும், கீழே போகாது. அதனால் நிறைய இடத்துல அப்படி இருக்கும். சரி. அப்போ உள்ளே வர ரத்தத்தை அப்படி தூக்கி தூக்கி விட்டுச்சுன்னா அது அப்படியே ரத்தம் மேலே ஓடி வந்துடும். சரி. இதுக்காக சாமியை படைச்சிருக்கு. இப்போ அம்மாவுக்கு வயது ஒரு 55 வயசுங்கும் போது அது எல்லாமே தளர்ந்துருச்சு. சரி. அப்போ தளர்ந்த உடனே ரத்தம் கீழே போகிற ரத்தம் மேலே வர தேங்குது. சரி. அப்போ அது நம்ம ரத்த குழாய் பார்த்திங்கன்னா ரப்பர் டியூப் மாதிரி இருக்கும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். வெளியே வரதுக்கு இடம் கிடையாதுல்ல. சாமி ஒரு உருவம் படைச்சதுன்னா கரெக்டாக பேக்டாக படைச்சி வச்சுருவேன். அப்போ அதுக்கு வெளியே வரும்போது அந்த ரத்த குழாய் தெரியும். இதுக்கு பேர் வேரிகோஸ் வெயின்னு பேர். இந்த வேரிகோஸ் வெயினுக்கு குறிப்பிட்ட ஒரு வைத்தியம் கிடையாது. சரியான வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா பல இடத்துல கோடு போட்டு அப்படி ஏதாவது அறுத்து அந்த வெயினையே வெளியே எடுத்துருவோம். சரி. இதுக்கு பேர் ஸ்ட்ரிப்பிங்னு பேர். ஓகே. அது பண்ணால் தான். அப்படி பண்ணாலுமே பின்னாடி வலி வரதான் செய்யும். இதில் ரொம்ப நாள் அப்படி கண்டுக்காம விட்டாங்கன்னா இந்த கணுக்கால் இருக்குல்லப்பா, அதுலேருந்து 3 இன்ச்சில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணு வந்துடும். அது வந்துச்சுன்னா அந்த புண்ணு தலைகள்னாலும் ஆறாது. அப்படி ஒரு மோசமான ஒரு வியாதி. பட் அக்குபஞ்சர் வைத்திய முறையில் நாங்கள் அந்த இது இருக்குல்லங்க வால்வு, அதை நான் பலப்படுத்துவேன். பலப்படுத்தினா நல்லாயிடும். மேக்சிமம் 30 நாளுங்க. அந்த பச்சையெல்லாம் உள்ளே ஓடி போயிடும். நீங்கள் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு அதிசயமாக இருக்கும். என்னடா ஒரு டிவியில் பேர் கேட்டு தான் சொல்கிறாங்களே நடக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்கள். 30 நாளில் அந்த கலரே மாறிடும். அவ்வளோதான் வைத்தியமே. டெய்லி 1/2 மணி நேரம் வைத்தியம். மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. அந்த புண்ணு இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நாளாகும். ஏன்னா புண்ணு வர்றதுக்கு முன்னாடினா எங்களுக்கு வைத்தியம் ஈஸி. அந்த இது நல்லாயிடுச்சுன்னா அம்மாவோட வலி முற்றுமுடியே நல்லாயிடும்.
சிறப்பு, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், அந்த சைனோசிட்டிஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ மைக்ரேன் தலைவலி வந்ததுன்னா, அதுவும் இந்த லேடிஸ்க்கு போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறமா அவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு அதை நான் பார்த்துருக்கேன். அந்த வலி வந்ததுன்னா அவங்களால தாங்கவே முடியாது. நம்ம ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னு அவங்க கூட அதுக்கு நம்ம என்ன சொல்லிட்டே அவனோட பெரிய தலைவலி தான் சொல்கிறான். யாருமே அவனோட வயிற்றுவலின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா இருக்கிறதே கொடுமை தலைவலி தான். அது பாவம் சிலவங்களுக்கு பார்த்தா நாள் கணக்காக இருக்கும். ஒரு நாள் 2 நாள் அப்படியே வாந்தி இருக்கும், மயக்கம் இருக்கும், படுக்கையாக இருப்பாங்க, என்ன சாப்பிட்டாலும் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். இந்த தலைவலி வந்துப்பா மைக்ரேன் ஒன்று எதுக்கு வருது அப்படின்றது எங்கள் மிச்ச வைத்தியங்களில் சொல்லலை. நான் இன்றைக்கி அதை புக்கை எடுத்துகிட்டு வரல, அந்த படம் பார்த்தீங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. தலையில் எந்த ஏரியாவில் ரொம்ப வலிச்சா எந்த ஓடுபாதையில் கோளாறுன்னு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்காங்க அக்குபஞ்சரில். ஓகே, இப்போ இந்த ஏரியாவில் உங்களுக்கு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுடைய உணவு குழாய் சரியில்லை. இப்போ இந்த சைடில் இந்த இது இருக்குல்ல, பித்தப்பையில் கோளாறுன்னு அர்த்தம். பின்பக்கம் எதுன்னு வச்சுங்க, அது மூத்திர இதுக்காக ஓடுபாதை ஒன்று இருக்குது, யூரினரி பிளாடர். அந்த பிளாடர் ஓடுபாதையில் கோளாறுன்னு இருக்குது. உச்சந்தெல்லாம் உள்ளது கல்லீரல் ஓடுபாதை. இப்படி தனித்தனியாக அவங்க பிரித்து வைக்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, வைத்தியம் ரொம்ப சிம்பிளுங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீட்டுப்பான்னு, அந்த ஹீட்டு வந்து உடம்புல மேலே போய் உட்காந்துருது. சரி, எது வரைக்கும் போகலாம்? உச்சந்த வரைக்கும் தான் போகலாம், அதுக்கு மேலே இடம் இல்லை. அப்போ அங்கே போன கீழே என்ன இருக்குன்னு பாருங்கப்பா, பிரெயின். அப்போ பிரெயினை 24 நேரமும் ரோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ரோஸ் பண்ணிட்டே இருந்தால் இந்த மாத்திரை வந்து என்ன செய்யும்னா, தலைவலி வலியை உணராமல் தான் பார்க்கும். அப்போ நீங்கள் அதான் தலைவலி மாத்திரையில் தலைவலி போட்டிங்கன்னா போயிடுது, நமக்கு நார்மல் ஆகிடுது. ஆனால் இதில் கூட கொஞ்சம் ஹாட் ஏர் இருக்கிறதுனால அந்த ஹாட் ஏர் அந்த உடம்பு விட்டு எப்போ போகுதோ அப்போ தான் போகும். அது வரைக்கும் எத்தனை மாத்திரை போட்டாலும் போகாது. மூளையை தொடுறதுனால தான் வாந்தி வருது. மூளை சம்மந்தப்பட்ட எதுக்குமே வாந்தி வரும். அப்போ இந்த ஒத்த தலைவலின்றது குறிப்பாக மூளையை போட்டு அமுக்கிற ஹாட் ஏர். அப்போ நான் உள்ள ஹாட் ஏர் எடுத்துடணும். இந்த ஹாட் ஏர் உங்களுக்கு ஏன் வருதோ அதை நான் நிப்பாட்டணும். நேச்சுரலி நார்மல் ஆயிடுவாங்க. ஓகே, மேக்ஸிமம் டெய்லி 1/2 மணி நேரங்க, 30 நாள் வாங்க வர சொல்லுங்கள், முற்றுமுடியே நல்லாயிடும். அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள் நான் வர சொல்லுவேன். அது ஒரு 15 நாளைக்கு. லைஃப் லாங் வராது. அவங்க என்ன தப்புன்னா வரும்ன்றதை நான் அவங்கள பார்த்து, ஏன்னா ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பைஸியாக ஃபுட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப பேர் ரொம்ப எதுக்கெடுத்தாலும் அப்படியே டென்ஷனில் இருப்பாங்க, சிலவங்க லேட் நைட்டு தூங்குவாங்க. அது இது இப்படி காரணங்கள். அதை நான் சரியாக்கிட்டேன்னா அது வராது திரும்ப. இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல ஆஸ்துமா, சைனோசிட்டிஸ், மைக்ரேன், முழங்கால ஏற்படக்கூடிய மூட்டு வலி, இதற்கு அக்குபஞ்சர்ல என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அக்கு பொட்டிக்ல இருந்து ப்ரொஃபசர் டாக்டர் முத்துக்குமார் நம்ம கூட இணைந்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு பேரு டாக்டர். எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? பாலக்காடுல இருந்து பேசுறேன். எங்க இருந்துமா? பாலக்காடுல இருந்து. சரி, ஓகே ஓகே. யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு பேர பிள்ளைக்கு வேண்டி பேசுறேன் டாக்டர். சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. கேள்வி, மகளுக்கு பேர பிள்ளைக்கு முதுகுல வந்துட்டு அந்த சூடு குரு போல அங்கே இங்கே புதிதாய் கிடக்கு புள்ளு. என்னம்மா, இன்னொரு வாட்டி கேளுங்க. டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க. உங்க கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க. எனக்கு பேர பிள்ளைக்கு வயசு 12. சரி, அவளுக்கு முதுகுல வந்துட்டு ஒரு மாதிரி அங்கிங்க நிறைய அந்த சூடு போல பொள்ளி இருக்கு. ஹீட் பாயில்ஸ் மாதிரி இருக்கா? முதுகுல வந்துட்டு ஒரு மாதிரி அங்க இங்க ஒரு கொப்பள மாதிரி இருக்கா? பரு மாதிரி என்ன மாதிரி இருக்குமா? பரு மாதிரி இருக்கு. பாடி ஆக்னி நினைக்கிறேன் டாக்டர். 12 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து முதுகுல வந்து பேக் ஆக்னி இருக்கு போல இருக்கு. இல்ல புண்ணா இருந்து அதுல இருந்து தண்ணி வருதாமா? தண்ணி எல்லாம் வர்றது இல்ல. அது ரொம்ப நம்ம இப்ப முகத்துல முகப்பரு வரும்ல, பாத்துருக்கீங்கல்ல, அது மாதிரி பின்னாடி வந்து போயிருக்கா இல்ல வெறும் கலர் மட்டும் சேஞ்சா இருக்கா? முதுகுல பின்னாடி மட்டும் தான் இருக்கு. அதாம்மா, கலர் சேஞ்சா இருக்கா இல்ல புண்ணாவே இருக்கா? இல்ல புண்ணு ஒண்ணு இல்ல, சின்ன சின்ன அந்த புருவ போல இருக்கு டாக்டர். அது ஒண்ணும் பண்ணாதம்மா. அது நீங்க சின்ன சின்ன பருவா இருந்ததுன்னா அது ஒண்ணுமே பண்ணாது. அதை நீங்க ஜாலியா விட்டுறலாம். அவ்வளவு ஒரு பயம் போல இல்ல. அப்படி இல்ல பயமா இருந்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு தோல் சம்பந்தப்பட்ட டாக்டர் டெர்மடாலஜிஸ்ட போய் பாருங்க. ஏன்னா கண்ணால பார்க்காம நீங்க கேட்கறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஆமா, நீங்க டெர்மடாலஜிஸ்ட பாருங்க, பெட்டர் அது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், இப்போ வந்து முழங்கால் மூட்டு வலி, இதுக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து இருக்கும்.
முழங்கால்ல வீக்கம் இருக்கும், சில பேருக்கு வீக்கமே இல்லாம வலி இருக்கும். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இல்லைங்க, இப்போ இந்த முழங்கால் வலின்றது இப்போ இட் பிகம் an ஆர்டர் ஆஃப் டே. ஆமா. இந்த முழங்கால் வலி இல்லாத வீடே இப்போ இருக்காது. 40 வயது கடந்த பெண்களுக்கு 80% பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி இருக்குது. சரி, இந்த முழங்கால் வலி ஏன் வருது, ஏன் மிச்சத்தில் வரல, முழங்காலில் ஏன் வருதுன்னா, நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரிப்பா நடக்கும்போது நம்மளுடைய பாதம் நம்மளை தாங்கிறது இல்லை, முழங்கால் தான் தாங்குது. ஏன்னா நம்ம காலத்துக்கு வைக்கிறோம், இந்த முழங்காலில் நிமித்துறதுனால தான் நம்ம நடக்கிறோம். ஆமா. அப்போ ஹோல் ப்ரெஷர் வந்து முழங்காலுக்கு தான் வரும். ஓகே. அதுவே நம்ம தெரியாது, எல்லாம் பாதம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். இந்த முழங்காலை தூக்கி வச்சு அதை நீட்டி தான் நம்ம நடக்கிறோம். அப்போ இந்த முழங்காலில் ஏன் பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இப்போ எனக்கு வயசு 70ங்க. இப்போ என்னுடைய எக்ஸ்ரே எடுத்தோ எம்ஆர்ஐ எடுத்தோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் தேய்மானம் இருக்கும். 70 வருஷமாக நான் தேய்ச்சிருக்கேன்ல, அண்ணா நீங்கள் அதை வச்சுக்கிட்டு தேஞ்சு போச்சு, நீ அப்படி வைத்தியம் பண்ணுற தப்பு. எனக்கு பிரச்சனை இல்லையா, தேய்மானன்றது காமன். அதில் அப்படி ஒரு நோயை வந்து முடிவு கட்டக்கூடாது. இப்போ முன்னாடி அலைஞ்சாங்க எல்லாருக்கும் எக்கச்சக்கம். முன்னாடி கார் வச்சுருக்க வீட்டில் கூட லேடிஸ் கூட கோயிலுக்கு போகணும்னா நடந்தான் போனாங்க. இப்போ யார் வீட்டில் நடக்கிறாங்க? அப்போ தேய்மானம் எப்படி வருது? நம்பர் 2, ஒரு கதவு இருக்குப்பா, அந்த கதவை நீங்கள் வேமாட்டிங்கன்னா கழண்டு கையோட வந்துடும். ஆட்டவே இல்லைன்னா இறுகி போயிடும். அப்படி தான் இப்போ ஆச்சு. இப்போ யாருமே வீட்டில் மூமெண்ட்டு கம்மியாயிடுச்சு. நம்பர் 1. சாப்பாடு பொறுத்த மட்டுக்கும் எல்லாமே ஜங்க் ஃபுட்டு தான். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா யாருமே வெளியே போகிறதில்ல. வெயில் மேலே பட்டதாப்பா விட்டமின் டி. விட்டமின் டி பாக்கி எதுனாலையும் வராது. மார்க்கெட்டில் மாத்திரை இருக்குது, நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. விட்டமின் டி வெயிலில் இருந்தால் நேரடியாக நமக்கு கிடைக்கும். அப்போ இப்போ வெயிலில் போகிற கான்செப்டே இல்லை, எல்லாருமே ஏசி கம்ஃபர்டபுளாக ஏசியில் உட்காந்து. அப்போ இது எல்லாமே முழங்காலில் வருமா வராதா? இதுதான் இந்த முழங்கால் பாதி. நம்பர் 1 போஷா கிடைக்கிறதில்ல, வெயில் படுறதில்ல, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், எல்லாமே தப்பாக பண்ணுறோம். சரி, இப்போ இந்த முழங்கால் வலியில் நிறைய வகை இருக்குது. இதில் நம்ம நினைக்கிற மாதிரி 60% தான்ப்பா எலும்பில் உள்ள கோளாறுனால முழங்கால் வலிக்கும். சரி, 40% என்னை பொறுத்த மட்டும் டேம்ப்னஸ்ன்றது. இந்த டேம்ப்னஸ்ன்றது எங்கள் அலோபதி சயின்ஸில் தெரியாது. சரி, இந்த டேம்ப்னஸ்னால் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. தெருவில் தண்ணி தேங்கியிருக்கு, அதை நீங்கள் க்ளீன் பண்ணல, ட்ரெயின் பண்ணல, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா குளகுளன்னு ஆகிடும். அப்பையும் ட்ரெயின் பண்ணல, அப்படியே பார்த்தா சகதி ஆகிடும். அப்பையும் ட்ரெயின் பண்ணல, நம்ம நல்லா மக்கட்டி எடுத்து அடிக்கலாம் போல இருக்கும். இது பூமி தர்மம். அது மாதிரி சரீர தர்மால வெளியேற்றப்பட வேண்டிய நீர் வெளியேற்றலைன்னா இந்த 40 வயசுலப்பா லேடிஸ் பாதி பேரில் நிறைய பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துடும். அப்போ வெளியேற்றப்பட வேண்டிய நீர் வெளியேற்றப்படாது. அப்போ உள்ளே நிற்கும். அது நிற்க இந்த நீரில் இருந்து எண்ணெயாக மாறிடும், எண்ணெயிலிருந்து வெண்ணெயாக மாறிடும். சதையை உடம்புக்குள்ள கடையில் பார்த்து சதையாகவே ஆகிடும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் ஒபிசிட்டியில் குண்டா இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் அப்படியே தொங்கும். கையை தூக்கி பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஆடும். இப்போ சதை கூடிச்சுன்னா ரவுண்டு தான் கூடும். ஒரு தண்ணி இருக்கும் போது தான் கீழே ஆடும். ஒரு பலூனில் பாருங்கள், ஒரு தண்ணியை ஊற்றிங்கன்னா கீழே ஆடும். அது மாதிரி இந்த இடம் பாருங்கள் ஆடும். இந்த பின்னாடி பம்பு எல்லாமே ஆடும். அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு பக்கத்தில் இந்த உள்பக்கம் இருக்குல்லப்பா, அதில் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும். இந்த முழங்காலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு உருண்டையாக இருக்கும். இது எல்லாமே நான் சொல்கிற இந்த டேம்ப்னஸ். ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பின்னாடி வச்சுக்கிட்டு காலை மடக்க முடியுமா? முடியாது. ட்ரை பண்ணால் கால் வலிக்கும். அதே மாதிரி அதனால ஏற்படக்கூடிய வலி தான் இப்போ ரொம்ப பேருக்கு இருக்குது. இது வந்து எங்கள் அலோபதியில் சொல்லித்தரவே இல்லை. மிச்ச சயின்ஸ்லைங்கன்னா இப்போ கபா அப்படின்னு சொல்கிறாங்க ஆயுர்வேதிக்கில். பட் கபான்னா இவங்க சளி தான் நினச்சிட்டே இருக்காங்க. இல்லை, இது வேறு. இப்போ இதனால் ஒரு 26 வகையான வியாதி இருக்குப்பா. நான் அதில் ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போ 26 வகை வியாதி இந்த கபத்தினால மட்டும், டேம்ப்னஸ்னால மட்டும் நான் உடம்புல வருது. கொரட்டை கொண்டு கபத்தினால வர்றது சாதாரண விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, கேட்டுங்க. இப்படி ஏகப்பட்ட இந்த ட்ரைஜமல் நியூரல்ஜியா அப்படின்லாம் சொல்கிறோம்ல, எல்லாமே இந்த கபத்தினால வரக்கூடிய ஒரு வியாதி. இந்த காரணங்கள் எங்களுக்கு இதில் பாருங்கள் 4 வகையான முழங்கால் வலி சொல்கிறாங்க. ஒன்றில் ஹீட்டு ஜாஸ்தியாகும், ஒன்றில் கோல்டு ஜாஸ்தியாகும், ஒன்று பரவும் தவும் ஓடுறது ஒரு இடம், ஒன்று வந்து ஃபிக்ஸடாக அந்த இடத்துல இருக்கும், வலி கொஞ்சம் கூட மாறாது. அப்படி 4 வகை சொல்கிறான். ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு வியாதி இருக்குங்க. அது காலையில் பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு காமன். 8 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள அந்த ரொமாட்டிக் ஃபீவர் வந்துடும். அந்த ஃபீவர் வந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க முதல் நாள் இங்கே வலிக்கும், அடுத்த நாள் பார்த்தா இங்கே நல்லா போயிடும், இங்கே வலிக்கும், அடுத்த நாள் இங்கே வலிக்கும். ஃப்ளிட்டிங் அண்ட் ஃப்ளீட்டிங் இன் நேச்சர்னு சொல்கிறாங்க எங்கள் பாடம், அலோபதி பாடம். என் கேள்வி என்னென்னா, இங்கே இருக்கிற ஒரு நோய் திடீர்னு காணாமல் போய் இங்கே எப்படி வரும்?
இல்லையாடா? இங்கே இருக்கிற நோய் எப்படி திடீர்னு இங்கே வரும்? வரும். எப்படி ஜம்ப் பண்ணுது உள்ளே? எதுக்காக ஜம்ப் பண்ணுதுன்னா அதுதான் அந்த ஈவில் விண்டு. ஓகே. விண்டு வந்து ஒரு இடத்துல இருக்காது, அப்படியே போகும். அது போய் இந்த இடத்துல இருக்குன்னு என் பாடம். ஸோ நான் விண்டை டிசிபேட் பண்ணாலே இந்த ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நல்லாக்கிடலாம். இந்த காலுக்கு இந்த ஃப்ளம்னால கூடி இருக்கு டேம்னஸ் சொல்கிறல, அந்த டேம்னஸை நான் இறக்கிட்டேன்னா அந்த கால் நல்லாயிடும். இந்த எலும்பை வளர்க்குறது கூட எங்கள் அக்குமெஞ்சரில் தாராளமாக வளர்க்கலாம். இப்போ ஒரு எலும்பு இருக்குது, உடையுது, நான் மாவு கட்டு போடுவேன், பிஓபி எப்போ கழட்டுவேன்? 6 வாரம் to 8 வாரம் கழிச்சு தான் கழட்டுவேன். உடம்புல எலும்பு வளர்கிறதுக்கு உடம்பு எடுத்துக்கொள்கிற டைம் 6 வாரம் to 8 வாரம். அந்த டைம் டெய்லி 1/2 மணி நேரம் நீங்கள் வைத்தியத்துக்கு வந்தீங்கன்னா 30 நாளில் பாதி வலி போயிடும். அடுத்த 30 நாள் 1 to 1 நாள் வாங்க, 60 நாளில் முழுமையான வைத்தியம் முடிச்சிடும். ஓகே, 100% சொல்கிறேன், டெய்லி 1/2 மணி நேரம் வைத்தியம். ஓகே. இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் ஆஸ்துமா, சைனோசிட்டிஸ், மைக்ரேன், முழங்காலில் ஏற்படக்கூடிய மூட்டு வலிக்கு அக்குபஞ்சரில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது, என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அக்கு பொட்டிக்ல இருந்து ப்ரொஃபஸர் டாக்டர் முத்துக்குமார் நம்ம கூட இணைந்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம்மா. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான்டா. உங்கள் வயதுமா? வயது 53மா. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? தலைவலி வருதுமா, ஒத்த தலைவலி அடிக்கடிக்கு வருது. சரிங்கம்மா. மைக்ரேன் சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார் நான். சரிங்கம்மா. இப்போ அந்த மைக்ரேன் டேப்லெட் தடை பண்ணிட்டதுனால இப்போ அடிக்கடிக்கு தலைவலி வருது, ரொம்ப வாமிட் வர மாதிரி. வாமிட் வந்து 1 டைம் 2 டைம் வாமிட் எடுத்துட்டுனாவே ரொம்ப லோ ப்ரெஷர் மாதிரி ஆயிடுச்சு சார். அப்படியே ரொம்ப டயர்டாயிடுறேன். கண்டிப்பா. அப்புறம் போயிட்டு ஒரு வாட்டி டிப்ஸ் கூட போட்டு வந்தேன் சார். நீங்கள் ஒன்றும் இல்லைங்கம்மா, இப்போ நீங்கள் நான் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மைக்ரேன் முற்று முடிய குணப்படுத்திடலாமா? நீங்கள் தயவு செஞ்சு முடிஞ்சால் ஹபீபுல்லா ரோட்டில் டி நகரில் கர்நாடகா ஸ்கூல் பக்கத்தில் நான் இருக்கேன். காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி, சண்டே தவிர பாக்கி நாள் இருப்பேன். நீங்கள் வந்தீங்கன்னா 30 நாள் டி நகர் ஹபீபுல்லா ரோடு, அதில் கர்நாடகா ஸ்கூல் பக்கத்தில் அக்கு பொட்டிக்குன்னு இருக்கோம். அங்கே வாங்க, காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் வாங்க. வந்தீங்கன்னா முற்று முடியதை எடுத்துடலாம். அது நீங்கள் இவ்வளோ சிரமப்பட அவசியமே இல்லைம்மா. நான் இது மாதிரி நிறைய ஒரு 5000 பேரை பார்த்துருப்பேன். ஓகே, அக்கு பொட்டிக்கினுடைய ஃபோன் நம்பர் டிவியில் கீழே இருக்குல்லம்மா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அட்ரஸ் கொடுப்பாங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், முழங்கால் மூட்டு வலி பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ், சம்டைம்ஸ் வந்து இந்த பக்கவாதம்லாம் கூட வரும். இல்லைங்கம்மா, இதில் எப்படி வருதுன்னா, முழங்கால்ன்ற ஒரு இடம் வந்து 4 எலும்பு ஒரு இடம். சரி. மேலே வந்து ஒரு கால் எலும்பு, கீழே 2 கால் எலும்பு இருக்கும், நடுவில் ஒரு சில்லு. இப்போ 4 எலும்பு சேர்ற இடம். இந்த முழங்கால் ஒரு பக்கிலியரான விஷயம் என்னென்னா, கை கூட இவ்வளோதான் மடக்கலாம், முழங்கால 360 டிகிரி மடக்கலாம். ஓகே, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், காலை உள்ளே மடக்கலாம். அப்போ அது மூடுறதுக்கு உங்களுக்கு இடம் வேணும்ல நகர்றதுக்கு, அதுக்காக கொஞ்சம் கேப் இருக்கும். இது இந்த கேப்பில் இந்த எலும்பு ஒன்றோட ஒன்று தேஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சாமி ஒரு அழகான ஒரு மெம்பரைன் வச்சுருப்பார். அது மாதிரி ஷைனோல் மெம்பரைன்னு பேர். ஓகே, சைட்லாம் லிகமெண்ட்டு அதெல்லாம் வச்சு அதை பிடிச்சி வச்சு லேமினிஸ்கஸ்மாங்க, அதை வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தனித்தனியால் இருக்கும். இந்த லிகமெண்ட் தேவைக்கூடாது, இந்த மெம்பரைன் தேவைக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே முத்து முத்தாக வேர்க்கும் ஒரு எண்ணெய். எப்படி கதவுல கீழே எண்ணெய் போடுறோமோ அது மாதிரி அதில் இருக்கும். ஸோ அந்த மெம்பரைனில் எண்ணெய் இருக்கால, இந்த எலும்பு வலிக்கிட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம காலம் போது சத்தம் கேட்குறது இல்லை. இப்போ கொஞ்ச நாள் ஆனோடனே என்ன ஆகும்னா, இந்த எண்ணெய் முத்து முத்தாக வர்றது அளவுக்கு அதிகமாக வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்போ அந்த கால் வீங்கிடும். ஓகே, நான் சொல்கிற வீக்கம் வேறு, இந்த வீக்கம் நீர் உள்ளவர்கள்லாம் வீங்கிறது. சரி. இப்போ கையை நீங்கள் தண்ணிக்குள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா பொழிச்சுட்டு இருக்கும், ஆனால் ரொம்ப நேரம் வச்சுருந்து பாருங்கள் சுருக்கமாக போயிருப்பாங்க. அது மாதிரி அளவுக்கு அதிகமான நீர் இருக்கும்போது இந்த மெம்பரைன்லாம் பிஞ்சு ஒன்றுலாம் போயிடும். சரி. அப்போ எலும்பு ஒன்றோட ஒன்று நேரடியாக உரத்த ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சும்மா இருந்தால் ஒன்றும் இருக்காது, எந்திரிச்சோடனே உயிர் வர மாதிரி வெளிக்கும். ஓகே, அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த நீரை மட்டும் வெளியே எடுக்கிறோம், ஆனால் தேஞ்ச எலும்பு. ஓகே, இதுதான் ப்ராப்ளம். இதில் இப்போ எங்கள் வைத்திய முறையில் நாங்கள் சுத்தமாக அந்த நீரினுடைய செக்ரேஷனை கட்டுக்கோப்பு கொண்டு வந்து அந்த மெம்பரைனை வளர்த்துருவோம். இடையில மெம்பரைன் வளர்றதுனால இந்த எலும்பு உரசாது, அதனால நல்லா இருக்கும். இது ஒரு வகை. இன்னொரு வகை ஒல்லியாக இருக்கும், காஞ்சி கருவாடாக இருக்கும் முழங்கால் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சுத்தமாக அந்த நீரே வராது, ட்ரை அவுட் ஆகிடும். இதுதான் ஹீட்டு ஆர்த்ரைட்டிஸ் பேர். எங்கள் அந்த ஹீட்டுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் அது கம்ப்ளீட்டாக அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். அது இது எங்களுக்கு இப்படி ஒன்றுக்கு காரணம் தெரியுதுப்பா. சரி. இப்போ மொத்தத்தில் வாங்க ஆர்த்தோஸ்கோப்பி இல்லை நீ ரீப்ளேஸ்மெண்ட் அந்த கதையே கிடையாது. நான் சொன்னால் 4 வகையான வியாதி, எந்த வியாதியோ அந்த வியாதிக்கான பாயிண்ட்.
அதனால நான் ஆகிடும் கண்டிப்பாக. சரி. பெரிய மண்டேடி இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, கண்டிப்பாக அவங்க ஒரு 45 நாள்லேருந்து 60 நாள் வர்ற மாதிரி இருக்கும். சரி. அந்த பொறுமை இருந்து பேஷண்ட் டெய்லி வந்துட்டு போனாங்கன்னா சுத்தமாக முற்று முடியாது எடுத்துடலாம். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல ஆஸ்துமா, மைக்ரேன், சைனசிட்டிஸ், முழங்கால ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள், இதுக்கு வந்து அக்கு பஞ்சர்ல என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அக்கு பொட்டிக்ல இருந்து ப்ரொஃபசர் டாக்டர் முத்துக்குமார் நம்ம கூட இணைந்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? உங்க பேர் சொல்லுங்க. நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க, நீங்க பேசுறது கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. நாங்க வந்து ஓகே, சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? பழையப்பேட்டை. சரி, யாருக்கா கேக்குறீங்க? என் ஹஸ்பண்ட் கேட்கிறேன். கணவருடைய வயது என்னம்மா? அவங்களுக்கு வந்து 37 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம், நீங்க பேசுறது தெளிவா இல்ல, விட்டு விட்டு கேக்குதுமா. இல்லடா, நீங்க பேசுறது சரியா கேட்கலையே. அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு. சளி பிரச்சனை இருக்கா? ஆமா. ஓகே, சைனோசிட்டிஸா இல்ல நார்மல் சளியா? ஆஸ்மா மாதிரி இல்லம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் தெளிவா இல்லையே. சரி, எவ்வளவு நாளா இருக்கு சளி பிரச்சனை? 2 வாரம் இருக்கு. ஓகே. இல்லைங்கம்மா, இழப்பு இருக்காம்மா? அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்லப்பா, நீங்க உங்க நெட்வொர்க் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். விட்டு விட்டு கேக்குதுப்பா. இன்னொரு வாட்டி கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. ஓகே, லைன் கரெக்டா இல்ல டாக்டர். நம்ம நெக்ஸ்ட் காலர் யாரும் பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, உங்க பேரு? சுமதி. தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. சுமதி மேடம். கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? சீர்காழி. சரி, யாருக்கா கேக்குறீங்க? சீர்காழி மேடம். யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தாங்க மேடம். சரி, உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்க. 47 வயசு ஆகுதுங்க மேம். சரி. வலது கால் முட்டி வலிக்குது, கொலுசு போடுறதுக்கு கீழே இடத்துல புடிங்காது. ஆமா, அது ரொம்ப வலிக்குதுங்க மேம். கொலுசு போடுற இடத்துல வலிக்குது, ஆங்கிள்ல வலிக்குதுன்னு சொல்றாங்க. அம்மா, இது கணுக்காலில் வலிக்குதாம்மா? ஆமாங்க சார். கொலுசு போடுற இடத்துல? ஐயோ, இடது பாவம். சைடு. இது எப்போ சும்மா இருக்கும்போதே வலிக்குதுங்களா, நடக்கும்போது வலிக்குதா? எந்த டைமும் வலிக்குதுங்க சார். உட்காந்து எழுந்திருச்சா காலு கீழே வைக்க முடியுங்க சார். செவுத்த பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தாதான் அப்புறம் சாதாரணமா நடக்க வருதுங்க. இல்லைங்கம்மா, அந்த காலில் எரிச்சல் எதுவும் இருக்குங்களாம்மா? சார் எரிச்சல் எதுவும் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார். நல்லா இருக்குங்க சார். உங்களுக்கு சுகர் ஒன்றும் இல்லையா? சுகர் இல்லைங்க சார். இருக்குல்ல, இல்லைங்க சார். நல்ல வேலை. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இது கால் வலியெல்லாம் உடனடியாக 30 நாளில் தினம் 1/2 மணி நேரம் அக்குபஞ்சர் வைத்தியம் பண்ணிங்கன்னா சரியாயிடும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சீர்காழி சார். சரிங்கம்மா, அங்கே உங்கள் இதில் உள்ள அக்குபஞ்சர் டாக்டரை பாருங்கள். அவர் எம்பிபிஎஸ் படித்தவராக இருந்தால் நான் பெட்டர், அப்படி இல்லைன்னா அவங்கள பாருங்கள். இந்த கணுக்கால் வலியெல்லாம் முற்றுமுடிய எடுத்துடலாமா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, உங்க பேரு? என் பேர் ஜெயமணி மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? இங்க சென்னையில சின்ன கொடுமை பார்வதி நகர்ல இருந்து. சரி சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கா மேடம். உங்க வயது? வயசு 68 ஆகுது மேடம். உங்க கேள்வியை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார் சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து சளி பிரச்சனை சார். சைனஸ் இருக்கு. இந்த ஒரு வாரமா இந்த 1ஆம் தேதியில இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார். ஒன்றும் வருத்தப்படாதீங்கம்மா. நீங்கள் டி நகரில் இந்த நம்பர் ஒன்று தெரியுது பாருங்கள் டிவியில், அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அட்ரஸ் சொல்லுவாங்க. நீங்கள் சென்னையாக இருக்கிறதுனால நேரம் வந்து பாருங்கள். இதை முழுமையாக வைத்தியம் பண்ணிடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்க சார். சரிங்கம்மா, வாங்க. நன்றிம்மா அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? வசந்திங்க, சென்னை. ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்க வயது? 50 வயது. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. சளி பிடிச்சிக்குங்க சார். சரிங்கம்மா. ஒரு 2 நாள் சரியாகுதுங்க, அப்புறம் தொடர்ந்து மறுபடியும் சளி பிடிச்சிருக்கு. அப்படி எத்தனை நாளாக அப்படி இருக்குமா? இந்த மாதிரி 2 மாசமா இருக்குங்க. 2 மாசமா? நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இந்த நம்பர் இதில் தெரியுது பாருங்கள் டிவி ஸ்க்ரீனில், அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அங்கே வாங்க.
இதெல்லாம் முற்றுமுடிய எடுத்துடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்க. சரி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. செல்வி, திருச்சில இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக. உங்க வயது? 49 போகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சரிங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. நாங்க எங்க வீட்டுல வந்து தண்ணி இறங்கி பள்ளத்தை பிடிப்போம். அந்த மாதிரி டெய்லி பிடிக்க போது இந்த கால் வலிக்குது, மூட்டு வண்டி வலிக்குதுங்க. சரிங்கம்மா. இப்ப ஒரு 10 நாளா ரொம்ப வலிக்குது, உட்கார்ந்து எந்திரிக்க முடியலைங்க. சரிங்கம்மா. அதில் வேணும், இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் எந்த வகையான கோளாறுன்னு இருந்தால் கூட நீங்கள் அக்குபஞ்சர் வைத்திய முறையில் முற்றுமுடி அதை எடுத்துடலாம். எங்களுக்கு உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. எங்களுக்கு கண்ணு கருவிலியை டார்ச் அடித்து பார்த்தோம்னாலே எதனால இந்த பிரச்சனை ஏன் வந்திருக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு வைத்தியம் இருக்குது, அதுக்கு புள்ளிகள் இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு வைத்தியம் சொல்லி 30 நாள் பண்ணிங்கன்னா முழுமையாக இது குணப்படுத்திடலாம். இப்பயே பார்த்துருங்க, இல்லை பின்னாடி நாளாக உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதான் சார் ரொம்ப வலிக்குது. ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, இது முழுமையாக குணப்படுத்திடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஸோ குழந்தைங்க தான் வந்து மருந்து சாப்பிட்ணுன்னா கசப்பாக இருக்குது அப்படின்னு பயப்படும். ஆனால் இப்போ பெரியவங்களுக்குமே அந்த மருந்து எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லைங்கப்பா, அது எத்தனை நாள்ன்ற கேள்வி தான். ஆமாம். இப்போ நீங்கள் வலி முழங்கால் வலிக்குப்பா எத்தனையோ மாத்திரை இருக்குது. இந்த மாத்திரை முழங்கால் வலியே நல்லா இருக்காது, அதாவது முழங்கால் உள்ள கோளாறா நல்லா இருக்காது. கண்டிப்பாக மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா வலி உணர மாட்டீங்க, ஏன்னா வியாதி அப்படியே தான் இருக்கும். கண்டிப்பாக. அப்போ எத்தனை தடவை மாத்திரை ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலி வந்துடும். அதனால தான் பாவம் கேட்குறாங்க. இப்போ இந்த டேம்ப்னஸ்ன்றது தெரியாததுனால தான் இவ்வளோ பிரச்சனைடா. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ ஒபிசிட்டி எடுத்துக்கோங்க, ஒருத்தவங்க குண்டா இருக்காங்கன்னா கொழுப்புன்னு சொல்லிட்டே இருக்கும். கொழுப்பு மட்டும் இல்லை, சதை இந்த நான் சொல்கிற டேம்ப்னஸ் இருக்கும். 21 நாளில் 1/2 மணி நேரம் வைத்தியம் பண்ணிங்கன்னா வயிற்ற 5-7 சென்டிமீட்டர் எங்கள் யூனிட்டில் குறைச்சிரும். ட்ரக்கு, டயட், எக்ஸசைஸ் எதுவும் கிடையாது. ஓகே. அதனால் இதனுடைய நோய் முதல் நாடி. அந்த காரணங்கள் எங்களுக்கு தெரியுதா நல்லாக்குறதுனால தான் அதனுடைய காசு நல்லாகுது. ஓகே. எஃபெக்ட் நல்லாகுது. காசு நல்லாகுறதுனால எஃபெக்ட் நல்லாகுது. நீங்கள் எஃபெக்ட் மட்டும் வைத்தியம் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் அக்குபஞ்சருக்கான ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம உடலில் வந்து அந்த சிகிச்சை முறை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் நேர்களுக்கு என்னுடைய நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.